ஹாய் சுகி ஃபேமிலிஸ், எல்லாரும் எங்கே போயிட்டு இருக்கோம் தானே பார்க்குறீங்க. எங்கேயும் இல்லைங்க, லவர்ஸ் டே அன்னைக்கு நான் மோகனுக்கு பைக் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட vlog தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் கேர்ள்ஸ் ஸ்குவாட் எல்லாமே கிளம்புனாலே எங்கள் மாமியார் தான் வந்து ட்ரைவ் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நிறைய டைம் நான் அவங்களை பார்த்து அட்மியர் பண்ணியிருக்கேன். ஏன் ஈவன் கார் டிரைவிங் கற்றுக்கணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கேங்க. எவ்வளோ சூப்பராக கார் டிரைவ் பண்ணுவாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் அந்த வேலை வந்து சேலம் வந்துருச்சுங்க. சேலம் வந்துட்டு வந்து நம்ம லவர்ஸ் டே ஸ்பெஷல்னாலே இது ரெட் ரோஸ் தான். ஸோ நாங்கள் போய் ரெட் ரோஸ் செலக்ட் பண்ணேன். பட் 2-3 தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ரெட் ரோஸ் எல்லோ ரோஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு நம்ம ஆளுக்கு கொஞ்சம் பூமலை தூவி நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் ஷோரூமே வந்துருச்சுங்க. ஷோரூம் வந்ததுக்கு அப்புறமேட்டு மோகன் வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஹேண்ட்பேக்கில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம். உள்ளே போன உடனே எங்கள் மாமியாரும் நாத்தனாரும் வந்து இது வரைக்கும் பைக்கை பார்க்கல. ஸோ அதனால் வந்து பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு பைக்கை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெஸ்ட் வச்சுருந்த பைக் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எனக்கு இந்த ஸ்கூட்டி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு கால் எப்பயுமே எட்டாவது ஸ்கூட்டியில். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கால் நல்லாவே எட்டுச்சு. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க இந்த பைக் கூட. அப்புறம் நம்ம பைக் டெலிவரிக்காக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா டெக்கரேஷன்ஸ் எல்லாமே லவர்ஸ் பேஸ் பண்ண தீமாக ஒரு ரெட் ஹார்ட்டாக இருந்துச்சுங்க. அதை பார்த்து ஒரே ஹாப்பி. அப்புறம் மிரரை பார்த்தா நம்ம செல்ஃபி எடுக்காமல் வர்றதில்லை. ஸோ மிரர் செல்ஃபியும் ஒன்று எடுத்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்ல நேரம் 4:30 to 5:30 தாங்க இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளார நான் டெலிவரி எடுக்கணும் அப்படின்றதுனால வேகமாக எல்லா ப்ராசஸும் முடிச்சு நாங்கள் டெலிவரியும் எடுத்துட்டோங்க. ஸோ எனக்கு பைக் எடுத்துகிட்டு மோகன் வந்து ஓட்டும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, மோகன் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து நல்லா லாங் ரைட் போவாங்க, அடிக்கடி வந்து போயிட்டே இருப்பாங்க. பட் அந்த நாங்கள் பைக்கை சேல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க லாங் ரைடு எங்கேயுமே போகிறதில்ல. ஸோ அகைன் அவங்கள நான் அப்படி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் வந்து இந்த லவர்ஸ் டேக்கு சஸ்பென்ஸாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பைக்கை கிஃப்ட் பண்ணேன். இது அவங்க ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால் சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணினேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக ஆஹா இன்னும் எத்தனை சர்ப்ரைஸ் கூட கொடுக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க மோகன். அதனால் ஜாக்கெட்லாம் போட்டு பக்கா ஃபினிஷில் வந்து உட்காந்துருந்தாங்க பைக்கில். ஸோ வந்து அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் ஒரு ஹார்ட்டெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு வந்துட்டு நானும். யூஸ்வலி இந்த கப்பிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து அவ்வளோவா லவ்வெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருப்பாங்க. ஸோ எங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பேன். ஸோ எனக்கு எது தோணுதோ என்ன பண்ணணும்னு தோணுதோ உடனே பண்ணிவிடுவேன் மோகனுக்காக. நாங்கள் ஷோரூம்லேருந்து டேரெக்டாக வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். சேலம் அண்ட் சேலம் சரௌண்டிங் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், புது வாகனம் எடுத்தாலோ இல்லை லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு போய் பூஜை போட்டுட்டு தான் போவாங்க. ஸோ நாங்கள் எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ இந்த பைக்குக்கும் பூஜையெல்லாம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஆந்தி வேலை கிளம்பும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நேஹா பாப்பா கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே கிளம்பிட்டோங்க. மோகன் பைக் ஓட்டுறதை நான் பார்க்கணும் தூரத்தில் இருந்து அப்படின்றதுக்காக ரிட்டன் போகும்போது எங்கள் மாமியார் கூடவே நாங்கள் போயிட்டோங்க. ஸோ வந்து நாங்கள் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தோம். அவங்க பைக் ஓட்டிட்டு வர பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் என்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரசிவ் பார்ட்னர் இருப்பாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க.